தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆஞ்சியோ சோதனை இயல்பாக இருந்தது. சிகிச்சைக்கு பிறகு நலமுடன் இருப்பதாகவும் அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இதய துடிப்பு சீரற்ற நிலையில் இருந்ததால் தலை சுற்றல் ஏற்பட்டது. 2 நாட்களில் பணிகளை மேற்கொள்வார் என அப்போலோ நிர்வாகம் அறிக்கை. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஆஞ்சியோ பரிசோதனை அளிக்கப்பட்டதாக அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. மருத்துவர்களின் ஆலோசனைப்படி விரைவாக வீடு திரும்புவார் என விளக்கம். பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை வாபஸ் பெறக்கோரி எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கம். கடும் அமளியால் 4வது நாளாக முடங்கியது மாநிலங்களவை. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் 4ஆம் நாள் அமர்வு. எதிர்க்கட்சிகளின் அமளியால் மக்களவையின் நடவடிக்கைகள் பாதிப்பு. அவையின் மாண்பையும் ஒழுங்கையும் காக்கும் வகையில் எதிர்க்கட்சிகள் நடந்து கொள்ள வேண்டும். மக்களின் வரிப்பணம் வீணாவதாகவும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா வேதனை. தமிழ் ஈழ விடுதலைக்காக குரல் கொடுப்பதை ஒருபோதும் நிறுத்த மாட்டேன். மாநிலங்களவை எம்பி பதவிக்காலம் நிறைவடையும் நிலையில் வைகோ உரை. ஆபரேஷன் சிந்தூர் பீகார் வாக்காளர் பட்டியல் விவகாரத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் 3வது நாளாக போராட்டம். நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே சோனியா காந்தி ஆர்ப்பாட்டம். பாமகவின் தலைவர் நான் தான் என ராமதாஸ் திட்டவட்டம். அன்புமணி தலைவர் என கோரினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுக்க உள்ளதாக திமுக அரசு மீண்டும் மக்களை ஏமாற்றுகிறது என அண்ணாமலை விமர்சனம். உண்மையாக இருந்தால் 50 மாத நிலுவைத் தொகையான 50,000 ரூபாயை முதலில் வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1000 ரூபாய் குறைந்தது. நேற்று புதிய உச்சம் தொட்ட நிலையில் ஒரே நாளில் விலை 1000 ரூபாய் சரிந்ததால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சி. இரண்டாயிரத்து 18ஆம் ஆண்டு தமிழகத்தை உலுக்கிய குன்றத்தூர் குழந்தைகள் கொலை சம்பவம். தாய் அபிராமி குற்றவாளி என காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு. குழந்தைகளை கொன்ற குற்றவாளிக்கு கருணை காட்ட முடியாது என காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றம் கருத்து. சாகும் வரை ஆயுள் தண்டனை தீர்ப்பை கேட்டு நீதிமன்றத்தில் கதறி எழுதார் அபிராமி. அமைச்சர் கே.என். நேரு சகோதரர் ரவிச்சந்திரன் மீதான இடி வழக்கை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
அமலாக்கத்துறை சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட பொருட்களை திரும்ப ஒப்படைக்கவும் ஆணை. ஆடி அமாவாசையொட்டி தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான மக்கள் வழிபாடு. கடல், ஆறுகளில் புனித நீராடியும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம். பிரிட்டன் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிறப்பான வரவேற்பு. अपने मूर्त रूप में आ गया है और इस समझौते पर वहां पर दोनों देशों के बीच में हस्ताक्षर होने वाले हैं और इस लिहाज से ये काफी महत्वपूर्ण. லண்டன் விமான நிலையத்தில் இந்தியர்கள் தேசிய கொடியை அசைத்து உற்சாகம். இந்தியா பிரிட்டன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. இந்திய ஏற்றுமதியில் 99% வரிகள் 0 மாற்றப்படும் என எதிர்பார்ப்பு. மாநிலங்களவை எம்பியாக நாளை பதவியேற்கிறார் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன். கடமையை செய்ய டெல்லி செல்வதாக சென்னை விமான நிலையத்தில் பேட்டி. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை பேரூர் பட்டேஸ்வரர் கோவிலில் ஆகம விதிகளை மீறி விஐபி சாமி தரிசனம் செய்த விவகாரம். கோவில் அர்ச்சகர் உட்பட 2 பேர் பணியிடை நீக்கம். ஹோசூர் அருகே அரிசி மூட்டைகள் வைக்க இடம் இல்லாததால் கழிவறைக்குள் அடுக்கி வைக்கப்பட்ட சம்பவத்தால் சர்ச்சை. கழிவுகளால் அரிசி மூட்டைகளில் துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மாவட்டம் சித்தர்காடு பகுதியில் டாஸ்மாக் கடை அருகே சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்பட்ட விவகாரம். சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் கடை பாரை நிரந்தரமாக மூடி டாஸ்மாக் மண்டல மேலாளர் நடவடிக்கை. திருவாரூர் மாவட்டத்தில் 3 காவலர்கள் சட்டவிரோத மது விற்பனையில் தொடர்பு இருந்ததால் பணியிடை நீக்கம். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கருண் கரட் நடவடிக்கை. நிலக்கோட்டை அருகே பள்ளி மாணவிகளை கேலி செய்ததை தட்டி கேட்ட ஆட்டோ ஓட்டுநருக்கு அடி உதை. ஆத்திரமடைந்த இளைஞர்கள் ஆட்டோ ஓட்டுநரை வழிமறித்து சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியானது. கோவை ஆனைமலை அடுத்த ஆழியார் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் கிராம மக்களுக்கு எச்சரிக்கை. வேகமாக நிரம்பும் அணையிலிருந்து பாதுகாப்பு கருதி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் அதிகாரிகள் நடவடிக்கை. தொடர் மழையால் ஆழியார் கவியருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை. மும்பை குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 12 பேரை விடுதலை செய்து பிறப்பித்த உத்தரவிற்கு தடை. மேல்முறையீட்டு மனுவை பரிசீலனைக்கு ஏற்றபோது வழக்கின் முக்கியத்துவம் கருதி உச்சநீதிமன்றம் ஆணை. மும்பையில் தொழிலதிபர் அனில் அம்பானி நிறுவனங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை.
ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனை மோசடி நிறுவனமாக SBI அறிவித்த நிலையில் அதிரடி நடவடிக்கை. ரஷ்யாவில் 50 பேருடன் சென்ற சிறிய ரக விமானம் விபத்து. விமானத்தின் உடைந்த பாகங்கள் கண்டெடுப்பு. மான்செஸ்டர் டெஸ்ட் போட்டியில் இந்திய கிரிக்கெட் அணிக்கு மேலும் ஒரு பின்னடைவு. ரிஷப் பந்திற்கு காலில் எலும்பு முறிவு, 6 வாரம் ஓய்வெடுக்க அறிவுறுத்தல். தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.